எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். நம்மை நேசிக்கிற தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை துளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னோடு கூட ஏசாயா 63 அதிகாரம் அதிலே 9வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர்களுடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தில இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நம்மை நாமே எப்படி நேசிப்போம், நம்முடைய சரீரத்தை, நம்முடைய அங்கங்களை நாம் எவ்வளவாய் நேசிப்போமோ அதுபோல தேவன் தன்னுடைய ஜனங்களை நேசித்ததையும் சுமந்து வந்ததையும் காப்பாற்றினதும் குறித்து இந்த வேத வார்த்தை சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த முதல் பகுதியில அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன காரியத்திலே நெருக்கப்பட்டார்களோ, வனாந்தரத்திலே அவர்கள் பயணம் செய்து எகிப்திலிருந்து வரும்பொழுதும், அவர்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து வரும்பொழுதும் கூட அவருடைய வாழ்க்கையில எங்கெங்கு இடங்களில் நெருக்கப்பட்டார்களோ, வேதனைப்பட்டார்களோ, அதெல்லாம் தன்னுடைய வேதனையாக தேவன் பார்த்ததை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34 சங்கீதம் அதில் 18வது வசனத்துல வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யாரெல்லாம் கண்ணீரோடு கூட கனத்த இருதயத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமீபமாய் இருந்து அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் அதிலே 16வது வசனத்தினை பிற்பகுதி நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன பொருள்? தேவ ஜனங்கள் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து, நான் கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களையோ நான் தூரமாய் சென்று கொண்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட அவர்கள் மனம் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் மன உருக்கம் உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அவர் கேட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? சபையை துன்பப்படுத்தக்கூடிய அந்த சவுலை, சபைக்கு வரக்கூடிய துன்பத்தை தனக்கு வரக்கூடிய துன்பமாக அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்ப இன்றும் கூட தேவன் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை அவருடைய கஷ்டங்களாக பார்க்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த முதல் பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய கஷ்டங்களை பார்ப்பது மாத்திரமல்ல, அவருடைய சமூகம் எப்பொழுது நம்மோடு இருந்து நம்ம என்னென்ன சூழ்நிலையிலிருந்து காக்க வேண்டுமோ ரட்சிக்கக்கூடிய ஆண்டவராக, காப்பாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, அதே 9வது வசனத்திலே, அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். எதன் அடிப்படையிலே அவர் காப்பாற்றுகிறார், எதன் அடிப்படையிலே நம்முடைய கஷ்டங்களை அவருடைய கஷ்டத்தை போல பார்த்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய நல்ல காரியங்கள் நிமித்தமாய் அல்ல, தேவனுடைய அன்பின் நிமித்தம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் நல்ல காரியம் ஒரு இடத்துல இல்லை இல்லையா? அவர்கள் கொஞ்சமான ஜனங்கள் தான் இல்லையா? பலவீனமான மக்கள் தான். ஆனாலும் கூட தேவனுடைய அன்பின் நிமித்தம், அவருடைய பரிதாபத்தின் நிமித்தம் மட்டுமே அவர் அன்பு கூர்ந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகளா இருக்கிறது. ஆயினும் அவருடைய கிருபையினாலே, அவருடைய உண்மையினாலே, அவருடைய அன்பினாலே மாத்திரமே அவர் நம்மிடத்துல என்ன செய்கிறார்? நம்மை நெருங்கி நம்மை காப்பாற்றக்கூடியவராக, நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
பாருங்கள், அங்கு உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7-8 உள்ள வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கொஞ்சமா இருக்கும் பொழுதே அன்பு கூர்ந்து நடத்தினார் என்பதை நம்மால் அந்த பகுதியில பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் இப்படிப்பட்ட அன்பை காண்பிக்கவில்லை. இன்று நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் மீதும் அன்பு வைத்து எல்லா ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய பாவங்களை அவர் தம் மீது சுமந்து கொண்டு அவருடைய காயங்களாலே, அவருடைய வேதனையாலே, அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட எல்லா விதமான உபத்திரவத்தினாலே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குணப்படும்படியான பாக்கியத்தை கொடுத்து நம்மை காப்பாற்றக்கூடிய நல்ல அன்புள்ள தேவனாகிய ஒருவர் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்கக்கூடிய காரியம், அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். அதுபோல நம்முடைய பாவத்தையும் கூட அவர் சுமந்து தீர்த்து நம்மை காப்பாற்றும்படியாக நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு இருக்கிறார். ஆகையினால நம்முடைய நெருக்கங்களா இருந்தாலும், நம்முடைய பாவங்களா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரிடத்திலே வந்து நாம் அதை அவரிடத்திலே சொல்லி அறிக்கையிடும் பொழுது நம்மை காப்பாற்றி அலங்கரித்து ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் ஒரு இருக்கிறார். ஆகையால் அந்த காலை வேளையில நம்மை உண்மையாக நேசிக்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவரிடத்திலே சேருவோம், அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை அறிக்கையிடுவோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து அலங்கரிக்கட்டும். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவ்விதமாகவே அவர் ஆசீர்வதிப்பாராக.